தாவேக்கு ஆட்சி அமைக்கணும், விஜய் சிஎம் ஆகணும், இதற்கு இதுதான் வலுவான காரணம்னு ஏதாவது காரணம் இருந்துச்சுன்னா முன்வைங்க. ஊழல் நடக்காது விஜய் ஆட்சியில, அது மட்டும் தெரியும். சரி, அழகான டாபிக் வந்துட்டீங்க. எத்தனை ஆண்டுகளா விஜய் திரைப்படத்துறையில் இருக்காரு? 30 ஆண்டுகள். 30+ அவரே சொல்றாரு 30 ஆண்டுகள். 30 ஆண்டுகளில் இவர் ஈட்டிய சம்பளம், இவர் சேர்த்து வைத்திருக்கிறது, இவருடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 5000 கோடி வந்திருக்கணும். குறைஞ்சது 2500 கோடி. ஆனா எவ்வளவு டிக்ளேர் பண்ணிருக்காரு? எங்க போச்சு அந்த மத்த பணம் எல்லாம்? ஒரு ஆக்டருக்கு யார் சம்பளம் தருவாங்க? தயாரிப்பாளர். நீ எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். அதுக்கும் என்கிட்ட இருக்கு. டைரக்டா பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் அவங்களா இருக்காங்க. உதயநிதினே சொல்லு, ரெட் ஜெயண்ட்னு. ரெட் ஜெயண்ட் இருக்காங்களா சார்? ஆமா. அப்ப அவங்க உதயநிதி ஊழலை பத்தி பேசினாரா? நான் தூயவான் உதயநிதி சொன்னாரா? நான் தூய கட்சின்னு சொன்னாரா? தூய கட்சின்னு சொன்னது யாரு? நான் தூயவான்னு சொன்னது யாரு? தூய சக்தி. உடனே அமைதி ஆகிற இவ்வளவு நேரம் உடனே பதில் சொன்ன. நான் தூயவன், ஊழல் செய்ய மாட்டேன், ஒரு பைசா வாங்க மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேன். இவர் வாங்கின கருப்பு பணத்துக்கு என்ன பொருள்? இப்போ நான் காசு கொடுத்தானே சார் ஒருத்தன் வாங்குவாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி சார் காசு வருதுன்னு கேட்கலாம் சார். ப்ரொடியூசர்ஸ் சன் பிக்சர்ஸ் கேட்ட கேள்வி உனக்கு விளங்குச்சா? தன்னை தூயவான் என்றும் தன் கட்சி தூய கட்சி என்றும் ஊழலே செய்ய மாட்டேன், யாரையும் வாங்க விட மாட்டேன்னு சொன்னவரு இதுவரைக்கும் செய்த ஊழலுக்கு சொல்லியிருக்காரா? விளக்கம் சொல்லியிருக்காரா? ரஜினிகாந்த் சொன்னாரு, உங்களுக்கு தெரியுமா? ஆமா, நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன். அது உங்க விஜய் ஏன் சொல்ல துணியல? என்ன தூய கட்சி, என்ன ஊழல்? சரி சார், அப்போ இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி கரப்ஷன் ஒழிப்பேன். அப்ப வாங்கினதுக்கு என்ன கணக்கு சார்? அதே மாதிரி அப்ப மினிஸ்டர்ஸ் கூட ரூலிங் பார்ட்டில அப்ப நீங்க மாற்றம் இல்ல. அப்ப நீங்க மாற்றம் இல்லை. சார் இதுக்கப்புறம் அவங்க ஊழல் செய்தார்கள், நீங்களும் ஊழல் செய்கிறீர்கள். ஊழல் சினி ஃபீல்டு பாலிடிக்ஸ் வேற தானே சார். இப்போ ஒரு பொலிட்டிக்ஸ் ஒரு சர்வீஸ் பண்ற ஒரு பர்சன் வந்து கரப்ஷன் பாலிடிக்ஸ் வேற. நீங்க பாலிடிக்ஸ் வந்துட்டீங்களே. அதான் சார். அப்ப சினி ஃபீல்ட்ல பண்ண கவர்மெண்ட் என்னோட பணம் பண்ண மாட்டாங்க. உன் பணத்தையும் சேர்த்தா விஜய் திருடி இருக்காரு. சரி, என் காசு தான் திருடுறானு. என் காசையும் திருடலாம், நான் கேட்க தானே செய்வேன். என் காசை தான் ஒரு படத்துக்கு மூலமா இன்டைரக்டா திருடுறாருன்னு வச்சுப்போம். ஒரு ஆக்டர் நடிச்சு திருடுறது ஒரு கம்மியான ஒரு தண்டனையா? ஒரு சர்வீஸ்ல இருக்கிற ஒரு மினிஸ்டர் திருடுறது ஒரு கம்மியான தண்டனையா சார்? கருப்பு பணம் கருப்பு பணம் தான் சார். கருப்பு பணம் ஊழல் தானே. ஊழல் தான் சார். எல்லாம் ஓகே. 2 கோடி ஊழல் தானே சார். 10 லட்ச ரூபா இருந்தாலும் ஊழல் தான் சார். என்னப்பா பேசிட்டு இருக்கோம் சார்? முடிஞ்சு போச்சுல்ல சார். விஜய் ஊழல்வாதின்னு ஒத்துக்கிறீல்ல? விஜய் ஊழல்வாதின்னு ஒத்துக்கிட்டு இல்ல? சினிமா சைடுல ஊழல்வாதியா இருக்கா சார்? அரசியல் வந்து ஏன் சினிமா ஊழல் வேற, அரசியல் ஊழல் வேற சார். டிஃபரன்ஸ் இம்பாக்ட். இப்போ தம்பி என்னப்பா, சினிமால இருந்து உனக்கு 10 லட்சம் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? அரசியல்ல இருந்து 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? காசு தானப்பா. திருட்டு தானப்பா. ஆமா சார். அரசியல்வாதி வீட்டுல திருடினாலும் திருட்டு தான், நீ சினிமாக்காரன் வீட்டுல திருடினாலும் திருட்டு தானே. திருட்டு தான் சார். நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. விஜய் நல்லவர்னு சொல்ல முயற்சி பண்ணா, நீ என்ன சொன்னாலும் பண்ணவே மாட்டேன் சார். ஊழல் அவர் திருடினாருன்றத நீ ஒத்துக்கிறியா இல்லையா? அவனா சினிமா மூலியமா திருடி இருக்காருன்னு. ஆமா, அவ்வளவுதான் நான் சொல்றேன். சரி, அவர் இப்படி திருடானா